சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை விருத்தியாக்கி விசாலமாக்குவார், பழுகி பரம்பி படர்ந்திட செய்வார், தலை எண்ணெயினால் அபிஷேகம் செய்வார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் பாடு. பிரபுக்களோடு மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே, என்னை பிரபுக்களோடு மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே, பலகி பரப்பி படர்ந்திடச் செய்வார், விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பலகி பரப்பி படர்ந்திடச் செய்வார், தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார், தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார், சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து புழுதியில் இருந்து தூக்கிவிட்டு என்னை பிரபுக்களோடு உட்கார மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே, என்னை பிரபுக்களோடு உட்கார மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே. ஆமென். மதிலுக்குள்ளே அடைத்து காயப்படுத்தி என்னை மட்டுப்படுத்த நினைத்தோர் முன்பு மதிலின் மேலே படர செய்து கனித்தரும் செடியாய் நம்மை மாற்றுவார். மதிலுக்குள்ளே அடைத்து காயப்படுத்தி மனிதர் சொற்களாலே மனதை வருத்தி, மதிலுக்குள்ளே அடைத்து காயப்படுத்தி மனிதர் சொற்களாலே மனதை வருத்தி, என்னை மட்டுப்படுத்த நினைக்கும் முன்பு மதிலின் மேலே படரத்து கனித்தரும் செடியாய் மாற்றுவார், என்னை மட்டுப்படுத்த நினைத்தோர் மதிலின் மேலே படரத்து கனித்தரும் செடியாய் மாற்றுவார், விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழுகி பரம்பி படர்ந்திடச் செய்வார், விசாலமாக்குவார், பழுகி பரம்பி படர்ந்திடச் செய்வார், தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார், தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். என்னை வாழ்வு தந்து பெருகிட செய்த நன்மைகளை மறந்துவிட்டு செய்யாத குற்றத்தை சுமந்துவிட்டு செய்த நன்மைகளை மறந்துவிட்டு
என்னையால் அபிஷேகம் நிரம்பி ஓடிட செய்வார். சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து புழுதியில் இருந்து தூக்கிவிட்டு என்னை பிரபுக்களோடு உட்கார மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே. என்னை பிரபுக்களோடு உட்கார மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே. இனந்தியாக்குவார், சடமாக்குவார், வழங்கி பறந்து நடந்திடச் செய்வார். இனந்தியாக்குவார், விசாலமாக்குவார், வழங்கி பரப்பி பறந்திடச் செய்வார். தலையை என்னையா அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். தலையை என்னையா அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. மேல் கரிசனை உள்ள நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. நம்மை பழுகி படர்ந்து படர்ந்திட செய்வார், பெருகிட செய்வார். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் வெற்றியை தருவார். ஆமென். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிட மாட்டேன், நான் சோர்ந்து போவதில்லை என்று சொன்னால் நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நம்ம காலை நேரத்தில் விடுதலையோடு மகிழ்ச்சியோடு சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
வெற்றி உண்டு வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டு சாபங்கள் நீங்கிவிட்டு இயேசுவின் தழும்புகளால் கர்த்தர் நம்மை சுகப்படுத்தியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உமக்கே மகிமை, உமக்கே நன்றி அப்பா. இந்த காலை நேரத்தில் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு எல்லாரும் சேர்ந்து ஒருமனமாய் பாடுவோம். பாவங்கள் போக்கிவிட்டார் இயேசு, சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார் இயேசு, சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானே சுகமானே. விசுவாசத்தோடு நான் சுகமானே. இது ஒரு முறை நான் சுகமானே சுகமானே. நான் சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து, சாபம், நோய் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை குறித்து என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு என்ன சாட்சி கொடுக்கிறார், அதுதான் பிரியமானவர்கள் இந்த காலை நேரத்திலே நாம் கேட்க வேண்டியது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மேகங்கள் நடுவிலே என் நேசர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். கரம் பிடித்து நம்மை அழைத்து செல்லுவார். இப்படி மணவாளன் மணவாட்டியை திருமணத்தில் பார்க்கிறோம். கரங்களை பிடித்து அழைத்து சென்று போகிறாரோ அதே போல மணவாட்டி ஆகிய சபையை இயேசு சீக்கிரமாய் வந்து அழைத்து சென்று போவார். கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் துடைப்பார். வேதம் சொல்லுகிறது அங்கே கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத இடத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு போக அவர் சித்தமாய் இருக்கிறார். ஆமென். என் நேசர் வரப்போகிறார், மாரநாதா சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். பாடுவோம். மேகங்கள் நடுவினிலே கரப்பிடித்து அழைத்து செல்வார். கரப்பிடித்து கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஆமென். உலகிருந்து என்னோட மகிழ்ச்சி அந்த காலை நேரத்தில் ஆமென். வெற்றி தருகிறவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹோசன்னா.
இயேசுவின் அதிகாரமுள்ள நாமம், சிலுவையிலே சாத்தானை காலின் கீழ் நசுக்கிற நாமம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போது வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு ஆமென் எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். தனிப்பட்ட வெற்றி அல்ல, அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை சபையாய் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய சகோதரன் தேவை. ஆமென். அப்படி ஒருவருடைய வெற்றி ஒருவரின் மேல் சார்ந்திருப்பது தான் ஆண்டவருடைய சபை. அல்லேலூயா. மற்றவர்கள் வெற்றி பெற நாம் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அவை எல்லாம் செய்யணும். அல்லேலூயா. பாவத்திலிருந்து வெற்றி பெறுவதற்கு, வியாதியிலிருந்து வெற்றி, என்னென்ன வழிமுறைகள் நம்ம சொல்லித்தர முடியுமோ, செய்ய முடியுமோ, உதவியாக இருக்க முடியுமோ அவைகளை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமென். இந்த காலை நேரத்தில் எல்லாம் நாம் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அந்த கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஒரு நிமிஷம் நன்றி பலி ஏறெடுக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய மாதத்தில் எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி. நான் சொல்லுவோம் என் மேலாக வாரும், நான் சொல்லவே என் ஆத்துமாவும் வாடும். எல்லா நேரங்களிலும் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கண்மலை உச்சியிலும் ஆழியின் விளிம்பிலும் உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன். கண்மலை உச்சியில்
ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். Thank you Jesus. என் எதிரிகளுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது அம்மா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பக்தி அளவு பெருக நான் பாடும்போது சிறுசாலை கதவு திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி அம்மா. எல்லா சூழ்நிலை நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இந்த காலை நேரத்தில் நன்றி உள்ளவர்களா இப்படிய பாதத்தில் வந்து நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. விலை மதிக்க முடியாத உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உடைய கிருபைக்காய் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களை வழி நடத்துகிற உடைய கிருபை, எங்களை வாழ வைக்கிற உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் நம் கரங்களை தட்டி ஆண்டவரே உடைய கிருபைகளுக்காய் நன்றி நன்றி நன்றி. இதுவரை நடத்தினவன் இந்த புதிய மாதத்துக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே உட்காரலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பெரியவர். ஆமென். நம்ம இதுவரை நடத்தின தேவன் அவர் போதுமானவர். இந்த புதிய மாதத்திலும் 8ஆம் மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வருடத்தை துவக்கினது போல இருக்கலாம். சீக்கிரமாய் ஆண்டவர் இந்த 7 மாதங்களையும் முடிய பண்ணார். ஆமென். இந்த 1ஆம் தேதி ஜெபத்துக்கு வரவங்களுக்கு தெரியும், அதான் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் கடைசி நாட்களில் ஆண்டவர் கால சக்கரத்தை வேகமாய் சுழற்றுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். 8ஆம் மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தையை நாம் வாசிக்கலாம், திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாமா? ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டையினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நல்ல உற்சாகமாக எல்லாரும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்திய சுமைகள். ஆமென். கர்த்தர் நுகத்தடிகளை கர்த்தர் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. அடிமையான காரியங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறது அவருடைய கரம். அல்லேலூயா.
இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது, உங்களுக்கென்று நான் ஒரு கானான் தேசத்தை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அல்லேலூயா. அவர்களை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். ஆமென். இங்கே எகிப்தில் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். அங்கே எகிப்தினுடைய பார்வோனுடைய கொடுமையை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது அநேக நேரங்களிலே கர்த்தர் அவர்கள் முன்னோருக்கு முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் மறந்து போயிருப்பார்கள். அநேக நேரத்தில் அவைகளெல்லாம், ஐயோ அப்பா, எங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கிடைச்சா போதும், ஏதோ ஒரு தப்பிச்சு உயிர் பொழைத்தால் போதும் என்கிற நிலைக்கு அவர்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமே என்றும் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த தேவன் வாக்குரைத்தவர், பொய் சொல்லாதவர், செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவர். ஆமென். நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டுக் கொள்ளுவேன். ஆமென். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை அவர்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் மோசேவை எழுப்புகிறார். அல்லேலூயா. எழுப்பி அந்த பார்வோனிடத்திலே கர்த்தர் பேசும்படி மோசேவை அனுப்புகிறார். அங்கே நடக்கிற காரியம், மோசே போய் அங்கே இருக்கிற அந்த பார்வோனிடத்தில் பேசின உடனே ஜனங்கள் நினைத்தார்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, நம்ம தப்பிச்சு பொழைச்சி ஓடிட்டோம், அவ்வளோதான், நம்முடைய அடிமைத்தனம் நீங்கிவிட்டது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. அவர்கள் போய் இப்படி கேட்ட உடனே அந்த பார்வோன் அவருடைய சுமையை இன்னும் அதிகமாக மாற்றுகிறான். இதுவரைக்கும் அவங்களுக்கு செங்கல் அறுக்கிறதுக்கு புல் நீங்கள் கொடுத்தீங்க, வைக்கோல், அதை கொடுக்காதீங்க, அதையும் அவங்களே போய் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி சுமையை அதிகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதனால் ஜனங்கள் மோசேயின் மேல் கோபமாக இருக்கிறார்கள். கர்த்தரிடத்தில் அவர்கள் திரும்பாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நானே கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ராஜ்யங்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம். நமக்கு மேல் இருக்கிறவர்கள் ஒருவேளை தவறாய் நம்மை நடத்தலாம், தவறான காரியங்களை செய்யலாம். ஆனால் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றிற்கும் மேலே அதிகாரங்கள், எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு அதிகாரமுடைய ஆண்டவர். அல்லேலூயா. வேதம் சொல், ரட்சிக்கக்கூடாதபடி என்னுடைய கை குறுகி போகவில்லை. ஆமென். அல்லேலூயா. ஏதோ விக்கிரகங்களையோ, வேதம் சொல்லு, விக்கிரகங்கள் அவர்கள் கண்ணிருந்தும் பார்க்காது, காதிருந்தும் கேட்காது, அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யவில்லை. ஜீவனுள்ள தேவனை நாம் சேவிக்கிறோம். ஆமென். அப்போ கர்த்தர் சொல்றார், முதல் வார்த்தை, நானே கர்த்தர், நானே இரட்சகர். அல்லேலூயா. ஆமென். அதனால் நீங்க பயப்பட வேண்டாம். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின அப்படிப்பட்ட சுமைகள், பாரமான சுமைகள், சாபங்கள், இவைகள் எவைகளாக இருந்தாலும் அவைகளிடத்திலிருந்து விடுவிக்க என்னால் முடியும். ஆமென். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் 7வது வசனம், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. ஏதோ ஆண்டவர் சொல்றாரு, நடக்குமோ நடக்காதோ, அப்படி அல்ல. கர்த்தர் சொல்றார், நானே கர்த்தர். ஆமென். நான் விடுவிக்கும் போது நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்களை விடுவிப்பது நான் தான். அல்லேலூயா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த காலை நேரத்தில் இந்தந்த காரியங்களிலிருந்து நம்ம யார் விடுவிப்பா? இதெல்லாம் தப்பிச்சு வெளியே வர முடியுமா? ஒருவேளை எகிப்தின் சுமைகள் என்று சொல்லும் பொழுது கடன் பிரச்சனைகள், பாரமான காரியங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நானே கர்த்தர். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஆபிரகாமை அழைத்தவர் நான் தான். அல்லேலூயா. உங்களை இவ்வளவாய் பெருக செய்ததும் நான் தான். ஆமென். அந்த தேவன் இன்று நம்மை இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். இனியும் அவர் நம்மை நடத்துவதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நடுவில் கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்னாடி 8வது வசனம், ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு
சொல் என்றார். ஆமென். ஜனங்கள் முதலாவது எகிப்தியர் அல்ல. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆமென். கடைசி ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல எகிப்தியர் இல்லை, பார்வோன் இல்லை, என்னுடைய ஜனங்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவங்களுக்கு தெரிகிறத முன்னாடி முதல் நமக்கு தெரியணும், நம்முடைய கர்த்தர் பெரியவர், அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன், அவர் நம்மை விடுவிக்கிறவர். அல்லேலூயா. நம்ம பாடின சாத்தானின் அதிகாரத்தெல்லாம் இயேசு சிலுவையிலே முறித்து விட்டார். நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மை நிச்சயமாய் விடுவிப்பார். ஆமென். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாசிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என் கற்பனைகளை கை கொள்வீர்கள் என்று சொன்னாள். அல்லேலூயா. என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நான் உங்களை கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பது அது என்னுடைய வேலை. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. நான் கர்த்தர். ஆமென். இது எப்படி செய்வோம், அது எப்படி, அதெல்லாம் உங்கள் பிரச்சனை இல்லை, கிடையாது. அல்லேலூயா. அதெல்லாம் உங்கள் பிரச்சனை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பாரங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். அதனால் பிரச்சனை உங்களது கிடையாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்கள் வேலை என்னன்னு சொன்னால், என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அன்னைக்கு அவங்ககிட்ட சொன்னதான் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மகிட்டே சொல்கிறார். ஆமென். அன்னைக்கு சொன்னார், நீங்கள் கற்பனைகளை கை கொண்டீங்கன்னா உங்களை கானான் தேசத்தில் நான் கொண்டு போய் சேர்ப்பேன், உங்களை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கற்பனையை கை கொண்டா உங்களை விடுவித்து உங்களை பத்திரமாய் பரம கானானில் சேர்ப்பதற்கு நான் போதுமான தேவன். அல்லேலூயா. நான் விடுவிக்கிறவர், நான் கர்த்தர் என்று அறிவீர்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். ஆமென். அப்படி ஆண்டவர் நமக்கு சாட்சியாய் இந்த வார்த்தைகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் விடுவிக்கிற தேவன். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்மளை விடுவிச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. கர்த்தர் பாவத்திலிருந்து முதலாவது நமக்கு விடுதலையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த நாட்களிலே, என்ன மாதம் உங்களுக்கு தெரியும், இந்த மாதத்தில் நீங்கள் எப்படிலாம் இருந்தீங்களோ எனக்கு தெரியாது, கர்த்தர் எல்லாத்துலேருந்து கர்த்தர் உங்களை விடுவிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ரோட்டில் வெயிலில் செருப்பு போடாமல் நடந்து போய் தலை மேலே என்னென்னமோ எல்லாம் பாரமான சுமைகளை வைத்து கொண்டிருந்த உங்களை கர்த்தர் விடுவிச்சு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். எகிப்தியரின் சுமைகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். பாரம்பரிய கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆமென். அதோடு சந்தோஷப்படுறத நிறுத்தாமல் இன்னும் இந்த கட்டுகளில், எகிப்தின் கட்டுகள், பாவ கட்டுகளில் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிறவர் என்பதை நாம் சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்மையும் விடுவிப்பார், பரம கானானில் கொண்டு போய் சேர்ப்பார். அதில் ஒரு சந்தேகம் நமக்கு தேவையில்லை. ஆமென். இந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க. கர்த்தர் மோசேவை, யோசுவா இன்னும் அநேகர் எழுப்பி திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்லுங்க, நான் விடுவிக்கிற தேவன். ஆமென். அது மட்டும் இல்லை, அவங்க மறந்து போயிருந்தாலும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் நான் கொடுப்பேன். ஆமென். முற்பிதாக்களை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த காலை நேரத்தில் நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாய் நாம் எழுந்து நிற்கலாம். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் ஆண்டவருடைய பந்திக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் நாம் எழும்பி நிற்கலாம். மற்றவர்களின் உட்கார்ந்து நீங்கள் ஜெப நிலையில் இருக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. நீர் எங்களை விடுதலை ஆக்கின தேவன். ஆண்டவரே, அநேக காரியங்களை கர்த்தர் ஏற்கனவே நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இனி இந்த மாதம் நடக்க போறதில்லை, ஏற்கனவே நடந்திருக்கிறது. தொடர்ந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க போதுமானவர். இன்னும் சில காரியத்திலிருந்து விடுதலையாக்க முடியலையா? ஆண்டவர், அடிக்கடியாக சில நேரத்தில் திடீரென்று நாங்கள் கோபப்பட்டு விடுகிறோம், திடீர் எங்கள் வார்த்தையினால் பாவம் செய்து விடுகிறோம், சிந்தனையினால் பாவம் செய்து விடுகிறோம், அவருடைய செய்கைகள் பாவமாய் இருக்கிறது. கர்த்தர் அதிலிருந்து ஒரு முழுமையான விடுதலையை ஒவ்வொரு நாளும் இந்த விடுதலையின் அளவு பெருகி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முழுமையான விடுதலையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ
அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாடில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். பரிசுத்த நிலையிலே கர்த்தருடைய பந்தியை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். இந்த பந்தி வாங்கும் பொழுது நாம் ஒரு காரியத்தை சொல்லுகிறோம். நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். கிறிஸ்து சரீரத்தின் தலையாய் இருக்கிறார். நமக்குள் இருக்கிற வேற்றுமைகள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் ஒருமனமாக்கப்படுகிறது. நமக்குள் இருக்கிற ஏற்ற தாழ்வுகள் சமமாக்கப்படுகிறது. அதற்கு அடையாளமா இருக்கிற இந்த அப்பத்தையும் ரசத்தையும் பொழுது பரிமாறுவார்கள். ஜெப நிலையில வாங்கிக் கொள்ளலாம். அன்பு குற்றமில்லாத அந்த அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னுடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் அப்பத்துக்கு அவருடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த அப்பத்தை நம் கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து சத்த ஆண்டவருக்கு நேராய் ஆளில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு தகப்பனே உமக்கு நன்றி. எங்களை தகுதிப்படுத்திருக்கிறீங்களப்பா. ஆளில் இந்த விலையேற பெற்ற பந்தியிலே பங்கு பெற எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஏகோபித்து நாம் அப்பத்தை நாம் புசிக்கலாம். அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த ரசத்தை நாம் கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். ரசத்தை நாம் ஸ்தோத்திரத்தோடு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வெளியேற பெற்ற ரத்தத்துக்காய் நன்றி ராஜா, நன்றி நன்றி. ஏகோபித்து நாம் பானம் பண்ணுவோம். இந்த விந்தை அன்பு கீரா என்ன காணிக்க ஈந்திடுவே எந்த பொருளிடாகும் எந்த பொருளிடாகும் என்னை என்னை மூற்றில் உமக்க
ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே சபைக்காக, தேசத்துக்காக நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள் இந்த காலை நேரத்திலே. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை ஹல்லேலூயா, நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி ஹல்லேலூயா உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். உன்னை ரட்சிப்பேன், விடுவிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 7 மாதங்களை கர்த்தர் இமைப்பொழுதிலே முடிக்க வைத்திருக்கிறார். ஆமென். நாம் எப்படி போவோம், என்ன செய்வோம் என்ற சூழ்நிலை கடந்து போகும் பொழுது, நான் உனக்கு முன்பாய் போய் கோணலாய் இருக்கிறவளை செவையாக்குவேன் என்று சொன்ன தேவன் எல்லா காரியங்களிலும் நன்றி செலுத்தும்படியாக நம் கரங்களை உயர்த்தி நன்றி செல்லுவோமா? ஆரம்பத்தை அநேகர் வருஷத்தை ஆரம்பித்தவர்கள், மாதத்தை ஆரம்பித்தல் அநேகர் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் கர்த்தர் எதற்காகவோ அல்ல, அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்வதற்காகவே நமக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து இயேசுவேன்னு சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபை சத்தம் நல்லா தேவனை துதிக்கணும். நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாக்களோடு அமர வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ரித ரபலோ குரபோ. கிருப 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 கிருப. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, சுகந்தங்களுக்காக. ஆண்டவரே தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பண தேவைகள் சந்தித்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேலையிலே உம்முடைய கரம் இருந்ததுக்காக, என் பிள்ளைகளோடு, என் கணவரோடு, மனைவியோடு என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை எங்கள் ஊழியரோடு, சபையோடு நீர் இருந்திரப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நன்றி. ஹல்லேலூயா. மனுஷனே ஒரு வேலையை செய்தால் திருப்பி தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி தராங்க. ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் அந்த ஒரு ஆளை பார்த்து கேட்டார், மற்ற 9 பேர் எங்கே என்று சொல்லி. இன்றைக்கு கர்த்தர் சபையில் நம்மை நன்றி சொல்லும்படி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம குடும்பத்தில் நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமே. எத்தனையோ பேர் இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் எனக்கு நன்றியுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரே குடும்பத்தில் இருக்கலாம். ஆமே. கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னையை தனி நபராக கர்த்தர் கொண்டு வந்த நன்றி சொல்லும்படி கர்த்தர் வைத்தீரே, உமக்கு கொடான கோடி நன்றி என்று கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு கூட நன்றி சொல்ல எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசேஷமாய் நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். வயநாடு பகுதிக்காக ஜெபியுங்கள். ஆமே. சபையார் ஜெபித்தா கர்த்தர் பாதுகாப்பை தரணும். ஹல்லேலூயா. சபையார் ஜெபித்தோம், தண்ணீர் கொடுங்க மேட்டூர் டேமில். இப்போ அவங்க கர்நாடகாக்காரங்க தண்ணி கேட்காமையே திறந்து விட்றாங்க. ஹல்லேலூயா. முழு கொள்ளளவை நம்முடைய மேட்டூர் டேம் எட்டியிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் வசனம். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகளை நான் நிரப்புவேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் அப்படிதான் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படிக்கு தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த வயநாடு பகுதிக்காக ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ கண்ணீரான மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நிமிஷம்தான். அதை எப்பையும் மனசில் வச்சே நம்ம வாழ்ந்தோம்னா கர்த்தருக்கு ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி மேன்மை பாராட்ட இடத்துல ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உடைய ஜீவன் என்று சொல்லி அந்த பகுதிக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை அவல நிலைமைகள், கண்ணீர்கள் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சமயம் கணவனை இழந்து, மனைவி இழந்து, பிள்ளைகளை இழந்து, பெற்றோரை இருந்து இருக்கிற இருதயங்கள் எத்தனை தவிக்கும் ஆண்டவரே. அவளை ஆறுதல் படுத்துங்கப்பா. திரும்பவும் அந்த இடத்தை சரிப்படுத்த தேவையான நிதி உதவிகள் அவர்களுக்கு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல காணப்படுகிற அருவருப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக, விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் விலக்கி போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. எங்கள் தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தமிழ்நாட்டிலையும் கர்த்தர் நல்ல செழிப்பை கர்த்தர் கொடுக்கணும். தேவையில்லாத சட்ட விரோதங்களை செயல்படுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கொள்ளைகள் பச்சார வேசித்தன ஆவிகள் குடியின் ஆவிகள் இவைகளே எங்கள் எல்லையிலிருந்து வெளியேறுவதாக. ஆமேன். போராடி 2 நிமிஷம் நம்ம தேசத்திற்காக ஜெபியுங்கள். ஓ ரித ரக்கலமோ ஷக்கர தூரமா கிருபையை ஊற்றுங்க. முதலமைச்சருக்காய் ஜெபிக்கிறோம். நல்ல சுக பலத்தையும் கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க. மக்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு திட்டங்களை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மத்திய அரசிலிருந்து வர வேண்டிய அத்தனை பணமும் நாங்கள் ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்பட்ட தமிழ்நாடாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்யும். வாயில திறந்து கேளுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் பாலாய் போகாதபடி திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடணும்னு சொன்னாரு. கர்த்தர் நான் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. வாய்களை திறந்து வாலிய பிள்ளைங்க நல்லா வாயில திறந்து இயேசுவே எங்கள் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும், எங்கள் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும், செழிப்புள்ள தேசமாய் மாறணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. மாத்திரமல்ல சபையிலே இந்த மாதம் முழுதும் செய்கிற ஊழியங்களிலே கர்த்தருடைய கரம் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு திறமை இருக்கிறதுனால அல்ல, அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா. திறமையை நம்பி அல்ல, கிருபையை நம்பி வாழ வேண்டும். ஆண்டவருடைய கிருபை அன்றி வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே அன்றி வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சபைக்கு கிருபையை தாங்க, எங்கள் பாஸ்ட்டுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. ஊழியம் செய்கிற டிவிஷன் லீடர், கேர்சல் லீடர், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், ஆமேன், கொயர் டீம், மீடியா டீம் ஆண்டவரே, ஆமேன், வாலண்டியர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் கிருபை 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 கிருபை. எங்களுடைய தாளந்து எங்களுடைய திறமையை வைத்து அல்லப்பா, எதுவுமே இல்லாத போது எவ்வளவோ காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினே. முழங்காலில் நின்று இடத்துல கிருபை பெற்று நாங்கள் ஆண்டவரே செய்யும் பொழுது அது வித்தியாசமாக காணப்படுமே. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். எல்லா விசுவாச குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படணும். ஆமேன். கடன் வாங்கக்கூடாது. இந்த மாதம் என்ன வந்தாலும் கடன் வாங்க மாட்டேன். ஆமேன். நீங்கள் முட்டி போடுங்க. கர்த்தருடைய அற்புதத்தின் கரத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீயோ கடன் வாங்க மாட்டா, கொடுப்பா. ஆமேன். கடனை கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. அப்படி கிருபையை ஊற்றுங்கன்னு சொல்லுங்கள். தைரியமாக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த செகண்ட் என்னன்னே தெரியல, பரவாயில்ல, பாஸ்டிங் இருங்க. அரிசிலாம் விலை ஏறுது, பரவாயில்ல, ஆனாலும் கர்த்தர் நமக்கு அரிசியை தருவார். ஆமேன். நம்ம தேவைகளை சந்திப்பார். ஆமேன். எல்லா குடும்பத்திலையும் கர்த்தர் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும், சம்பள உயர்வை கொடுக்கணும். ஆமென். குடும்பங்களில் ஆசீர்வாதம், பிள்ளை பேற்றின் ஆசீர்வாதம், திருமண காரியங்கள் ஆசீர்வாதம், வேலையில்லாத திண்டாட்டம் இருக்கக்கூடாது, கொண்டு வருகிற பணம் பொத்தலான பையில போடக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் செய்வீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. வாய்களை திறந்து எல்லார் வீட்லேயும் குடும்ப ஜெபம். காலையில் ஏந்திரிச்சு எல்லா குடும்பம், நாய் பூனை எல்லாம் யார் யார் இருக்கீங்களோ உங்கள் குடும்பத்தில் எல்லா மனுஷர்கள் எல்லாரும் உட்கார்ந்து தேவனை துதிக்கணும். அல்லேலூயா. நான் கண்கூடி பார்த்துருக்குறேன். அநேக கிறிஸ்தவ வீட்டில் குடும்ப ஜெபத்தில் அவங்க வீடு வளர்த்துற நாய் பூனையெல்லாம் வந்து உட்காரும். ஆமேன்னு சொன்னோன்னே அது ஏந்திரிச்சு போகும். அல்லேலூயா. அப்படி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் குடும்ப ஜெபத்தில் உட்காரணும். கரங்களை உயர்த்தி. அது ரொம்ப முக்கியம். கூரை இல்லாத வீடாக இருக்கக்கூடாது. குடும்ப ஜெபம். கணவன் மனைவி இருந்தால் கையை கோத்து அப்பா அம்மா எல்லாம் உட்காருங்க. ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் நான் தனி நீ தனின்னு பேசாதீங்க. எல்லாம் உட்காந்து மதில் சுவரை இடிக்க விடாதீங்க. அல்லேலூயா. சத்துரு உள்ள வர விடாதீங்க. முழங்காலை நின்று துதிங்க. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். அல்லேலூயா. ஒருவன் 1000 இருவர் 10,000 பேரை கர்த்தர் துரத்த. ஆமே. 2 பேர் கூடியிருந்தால் சூடு உண்டாகும். ஆமே. வாயில திறந்த நல்ல துதிங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ ரிகபலபோ. குடும்ப ஜெபம். முழங்கால துதி துதி துதி. உங்க வீட்டில் துதி சத்தம் ஏறெடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
தனி ஜெபம் வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் எங்களுக்கு தனி ஜெபத்தில் நாங்கள் ஈடுபடணும், வேத வாசிக்கணும். ஆண்டவரே, நானும் கர்த்தரும் என்று நியாய தீர்ப்பு நாட்களில் 10 பேர் குடும்பத்தில் இருந்தால் நான் மட்டும்தான் போய் தனியாக நிற்கணும். ஆமே, எனக்காக யாரும் பரிந்து பேச முடியாது. அல்லேலூயா என்ற ஒரு சத்தியத்தை நமக்குள்ளே தேவன் வைப்பீராக. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துவீராக. சபையின் தேவைகள் சபையிலிருந்து சந்திக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா. எவ்வளவோ ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. எல்லா டிபார்ட்மெண்ட்டை ஆசீர்வதியும், எல்லா குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். திருமண காரியங்களை ஆசீர்வதிப்பீராக. திருமணம் ஆண்டவரே தொடர்ந்து சபையில் நடக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் தொடர்ந்து நடக்க, பிரதிஷ்டை நடக்க கிருபை செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பலவீனப்பட்ட சபையில் பலவீனப்பட்ட மக்களுக்கு ஜெபிக்கிறோம். பலனடைய உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம் அல்லேலூயா அல்லேலூயா. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தேவனுடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கொடு, உனக்கு கொடுக்கப்படும் என்று மல்கியா 3:10 சொல்லியிருக்கிறபடி தசமங்களை காணிக்கலை பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அங்கெடுத்து தேவனுடைய ஆவியில் ஆண்டவரே வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆஸ்வதிப்போனோ என்று அதனாலே நீ சோதித்து பாருங்கள் என்று சொன்னீரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்படுகிற மக்களுக்கு ஆறுதலை கொடுத்து திடப்படுத்தி கையை பலப்படுத்துவீராக. ஊழியத்தின் எல்லையை விரிவாக்கி கொடுங்கப்பா. தேவன் தேவைகளை சந்திங்க, குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க, சபையின் தேவையை சந்திங்க. மீதி எடுக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த புதிய மாதத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நான் கர்த்தர், நான் விடுவிக்கிற தேவன் என்று காலை நேரத்தில் சொல்லி இருக்கிறேன். எல்லா பயங்களுக்கு எங்களை நீங்களாக்கி விடுவிப்பீராக. அப்பா, விசேஷமாய் தேசத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த மழை ஆசீர்வாதமான மழையாய் இருக்கட்டும். விசேஷமாய் அண்டை மாநிலத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம். கேரளாக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மூணார், வயநாடு பகுதிகளுக்காய் செபிக்கிறோம். இந்த இடங்களில் மழை நிற்கட்டும் ராஜா. இந்த பிள்ளைகள் இயல்பு வாழ்க்கை திரும்புவதாக. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். இங்க இருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தரவில்லை கண்ணோக்கி பாரும் ராஜா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் ஓடோடி வந்து உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உடைய தேவைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நாங்கள் ஆம் என்றும் ஆமே என்றும் விசுவாசிக்கிறோம். இவைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் இருக்கட்டும். புதிய திருப்புமணியின் மாதமாய் இருக்கட்டும் ராஜா. விசேஷமாக இந்த மாதத்தில் நாங்கள் போகிற இந்த மிஷனரி பயணத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். இயற்கை சூழ்நிலைகளை சாதகமாய் கர்த்தர் மாற்றி தருவீராக. பத்திரமாய் போய் வந்து ஆண்டவரே, நீ செய்த காரியங்களை, நன்மைகளை பார்க்க உதவி செய்யும். உடைய கரத்தில் சபை முழுவதையும் அர்ப்பணிக்கிறோம். சபையின் தேவைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்.
உம்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.